ஸோ, ஹலோ கைஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் நீங்க தமிழ் வச்சே வந்துட்டு இந்த வீடியோ எத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ, நீங்க வந்துட்டு கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்றீங்க. Instagramலயா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் YouTubeலயா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு ஒரு கான்டென்ட் கிரியேட்டராவோ, ஆர் எல்ஸ் யூடியூபராவோ இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதுல லைட்டா டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எழுதிட்டு இருக்கீங்க. ஆர் எல்ஸ் வந்துட்டு ChatGPTல மொட்டையா லைக் காமன் ஸ்கிரிப்ட்ஸ் ஜெனரேட் பண்ணி ஆ லைக் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ, நானுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, நான் எப்படி ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப. ஸோ, நான் வந்துட்டு எப்படின்னா, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வரைக்கும் நான் இத பாருங்க. இது நீங்க பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே வந்துட்டு நான் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும்போது, லைக் கான்டென்ட்ஸ் பண்ணும்போதுட்டு நான் பேசி நோட்பேட்ல எழுதி, ஆ லைக் ரஃப்பா ஸ்கிரிப்ட்ஸ் பிளான் பண்ணி பண்ணுவேன். ஸோ, அதுதான் வந்துட்டு ஐ வாஸ் டூயிங் ஃபியூ மந்த்ஸ் அகோ. அண்ட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு, அதே வந்துட்டு ChatGPTல குடுத்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஆ பேசுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டூ. ஒரு 1 ஆர் 2 வீடியோஸ், 3 வீடியோஸ் பிஃபோர் வரைக்கும் எனக்கு இந்த மாரி தான் நான் பிளான்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ் அ டூல் கால்ட் Scriptio. ஸோ நான் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில காட்டுறேன். ஸோ அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஆ Instagram அக்கவுண்டோ, ஆர் எல்ஸ் வந்துட்டு YouTube சேனல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க டேஸ்ட் ஆஃப் ஸ்டைல் அதாவது நீங்க வீடியோஸ் போட்டிருப்பீங்கல்ல. ஸோ உங்களோட சேனலா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்துட்டு உங்களோட Instagram பேஜா இருக்கட்டும், 2த்தையுமே அனலைஸ் பண்ணிரும். ஸோ கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க எந்த ஸ்டைல்ல வீடியோ போட்டுட்டு இருந்தீங்களோ, சேம் செட் ஆஃப் ஸ்டைல்ல வித்தவுட் புட்டிங் எஃபோர்ட்ஸ் நீங்க எந்த எஃபோர்ட்டுமே போட தேவையில்ல. லைக் சேம் செட் ஆஃப் ஸ்டைல் அண்ட் சேம் செட் ஆஃப் அந்த வேவ் லென்த்தே வந்துட்டு ஒரு அனலைசேஷன் பண்ணி, லைக் சேம் சார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு அது உங்க ஸ்டைல்லயே ஸ்கிரிப்ட்ஸ ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ, அதுதான் வந்துட்டு இதில கோர் ஃபீச்சரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ, நான் யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருந்ததுனால தான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். ஸோ, காட்டுறேன். ஸோ, Chromeல போயிட்டு Scriptioன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா வந்துரும். ஸோ, இதுதான் வந்துட்டு ஆ லைக் வெப்சைட் டொமைன். ஆ scriptio.in. ஸோ, அதுதான் இவங்களோட வெப்சைட். ஸோ ரைட் தமிழ் வைரல் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் தங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ஸ் இன் 60 செகண்ட்ஸ், நாட் 6 ஹார்ஸ். ஸோ நெறைய பேர் வந்துட்டு ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டு லைக் 6 மணி நேரம் ஆகாது. பட் ஸ்டில் ஒரு 30 மினிட்ஸோ, 40 மினிட்ஸோ வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ்க்காகவே நெறையா ஏஜென்சிஸா இருக்கட்டும், நெறைய கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், நெறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு லைக் இந்த ஒரு சாஸ் டூல் வந்துட்டு ஆ டெஃபினட்டா குறைக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ அதுக்காக தான் நான் உங்க எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவ பேசிட்டு இருக்கேன். ஸோ லாகின் பண்ணிக்கிறேன். லைக் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி தான் வரும். ஆ நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆ இதோட வெப்சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போதைக்கு லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு 2 ஃப்ரீ கிரெடிட்ஸ் குடுத்துடுறாங்க. ஸோ இதில இன்னொன்னு என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இதில வந்துட்டு வாய்ஸ் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்கு. வாய்ஸ் டிஎன்ஏ இஸ் நத்திங் பட் உங்களோட ஸ்டைல் நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நெறைய வீடியோஸ் போட்டிருப்பீங்க. 10, 20, 30 இன்னும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தாலுமே, உங்களோட ஸ்டைலுக்கு ஏத்தா மாதிரி அது ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணும். இப்ப நீங்க இந்த டூல்ல யூஸ் பண்றதுனால, டோட்டலா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா பண்ணா, அது உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு, "என்ன இவரு திடீர்னு டிஃபரெண்ட்டா வீடியோஸ் போடுறாரே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும்ல. ஸோ, அதனால அந்த ஸ்டைல வந்துட்டு கன்டின்யூ பண்றதுக்காகவே இந்த ஒரு டெக்னாலஜி வந்துட்டு அ இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த ஒரு டூல்ல. இது வந்துட்டு வாய்ஸ் டிஎன்ஏ அதாவது ப்ரீவியஸ் ஸ்டைல் வந்துட்டு கன்டின்யூ பண்ற மாரி மத்த வீடியோஸுமே இருக்கும். அண்ட் கூடவே வந்து இன்னும் 2 கோர் ஃபீச்சர்ஸும் குடுத்துருக்காங்க. லைக் ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு இது குடுத்துருக்காங்க. இது என்னன்னா, ஒரு ஹூக்கா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அண்ட் YouTubeஓட அல்காரிதம், Instagram அல்காரிதம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஏத்தா மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு. அண்ட் ப்ரோ டெலிப்ராம்ப்ட்ன்ற ஒரு ஃபீச்சருமே குடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நீங்க கீழ ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஹவ் இட் வொர்க்ஸ் அதாவது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ சிங்க் யூர் சேனல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சேனலோட யூசர் நேம குடுத்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிரும். அண்ட் நீங்க டாபிக் வந்துட்டு போடணும். எந்த மாரி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க போடணும். அண்ட் அதுக்கப்புறமா போட்ட உடனே ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லயே வந்துட்டு அது ப்ராப்பரா ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ரேர்லி மேக்ஸிமம் 1 ஆர் 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஸ்கிரிப்ட்ட வச்சு நீங்க ஃபில் பண்ணி லைக் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழயே வந்துட்டு அவங்களோட ஃபீச்சர்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இயர்லி கிரியேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஆ இவங்க வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ் லைக் ஆஃபர்ஸுமே குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிரைசிங். ஸோ இவங்க கிட்ட ஃப்ரீ பிளானுமே இருக்கு. ஸோ நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆ
நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கிரியேட்டர் பிளான் வாங்கிட்டேன் இவங்ககிட்ட இருந்து. ஒரு யூடியூபருக்கு போதுமான ஒரு பிளான் தான் அந்த கிரியேட்டர் பிளான். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் இதுக்கு ப்ரோவுமே இருக்கு அண்ட் ஃபவுண்டர்ஸ் பாஸுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்க அத பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இத பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணாம நான் இத உங்களுக்கு ஒரு வாக் த்ரூ மாதிரி ஒரு டியூட்டோரியல் வாக் த்ரூ மாரியே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி தான் டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட்டு பிளாக்கா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒயிட் தீம்ல வந்துட்டு டேஷ்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அண்ட் இங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி இது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட்ஸோட இதெல்லாம் வந்துட்டு இதில சேவ் ஆயிருக்கு. அண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. அண்ட் தென் பில்லிங்குமே இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதுவரைக்கும் 3 இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஃப்ரீ ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ நான் என்னோட யூடியூப் சேனலுமே வந்துட்டு இதில இது பண்ணிட்டேன். லைக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இங்க காட்டுது. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காட்டுதா? ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ அத கிளிக் பண்ணோனே இந்த இடத்துல டாபிக் கேட்கும். ஸோ உங்களோட யூடியூப் நீங்க வீடியோ போட போறீங்கல்ல, ஸோ அந்த வீடியோவோட ஒரு டாபிக் மாரி நீங்க குடுக்கணும். நீங்க எத பத்தி பேச போறீங்க? எத பத்தி ஜெனரேட் பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு ஆ டாப் 10 சைட் இன்கம் வேஸ் இன் 2026 அப்படின்ற மாரி போடுறேன். அண்ட் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கேட்டிருக்கு. தமிழ், தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் கேட்டிருக்கு. ஸோ நான் வந்துட்டு தங்கிலீஷ்லயே குடுக்குறேன். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ்டு அதுதான் தங்கிலீஷ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் டார்கெட் டியூரேஷன் எவ்வளோ செகண்ட்ஸ், எவ்வளோ மினிட்ஸ்க்கு வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஆ ஷார்ட்ஸ் லைக் லெஸ் தேன் அ மினிட் ஆர் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஆர் கஸ்டம் அந்த மாரி கேட்டிருக்காங்க. நான் 5 மினிட்ஸ்க்கே குடுக்குறேன். ஜெனரேட் ஸ்கிரிப்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் ஜெனரேட்டிங். ஸோ இட் ரேர்லி டேக்ஸ் அ மினிட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எஸ்இஓ கீவேர்ட்ஸ் அதுக்கப்புறம் டாபிக் ரிசர்ச் நடக்கும். அண்ட் தென் வாய்ஸ் டிஎன்ஏ அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு அது அனலைஸ் பண்ணும். எந்த மாரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேலிடேஷன் நடக்கும் அண்ட் ஆப்டிமைசேஷன் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு காமிச்சிரும். டன் டன் டன். ம். ம். ஓகே. ஸோ அது ரெடி ஆயிருச்சு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி 1 நிமிஷம் கூட ஆகல. லைக் 1 மினிட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு மேல ஆகல. ஸோ சீக்கிரமாவே அது ஜெனரேட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜெனரேட்டிங் ஸ்கிரிப்ட் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ செக்ஷன் பை செக்ஷனா அது குடுத்துருக்கு. சும்மா நீங்களே படிச்சு பாருங்க. ஸோ நான் ஹூக் மட்டும் படிக்கிறேன் இப்ப. ஸோ ஆர்க்கிடெக்சர் ஸ்லோ குரோத் இண்டஸ்ட்ரின்னு நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க. 2026ல இந்தியா அக்ரிகல்ச்சர் செக்டார் 9.68% காம்பவுண்ட் ஆனுவல் ரேட்ல குரோ ஆகும். 2034ல 2.51 பில்லியன் ரீச் பண்ணும். கிரேசில? இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2026ஓட டாப் 10 சைட் இன்கம் வேஸ எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்குள்ள அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்ல, பியூட்டி, எஃப்எம்சிஜி, டெக்ஸ்டைல் எல்லாமே இருக்கு. சைட் இன்கம் ஸ்டார்ட் பண்ண ரெடியா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஹூக். ஸோ இத நான் படிக்கும்போது ஒரு 90% ஒரு ஹியூமன் பேசுற மாரியே உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ லைட்டா அந்த வேர்ட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் பண்ணுவேன். சில பேர் வேற மாரி யூஸ் பண்ணுவீங்க. லைக் பண்ணுவேன்க்கு பதிலா பண்றேன் அப்படின்ற மாரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி உங்களோட சார்ட் ஆஃப் வேர்ட் யூசேஜ நீங்க வேணா மாத்திக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் ஒரு 90-95% மேட்ச் ஆகிரும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த வாய்ஸ் டிஎன்ஏன்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ நம்ம எந்த மாரி வே ஆஃப் ஸ்பீச் பண்றோம், அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் அந்த 1 மினிட். அண்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரோ, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செக்மென்ட். செக்மென்ட்னா பாடி. ஸோ அது உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் டெக் ரெவல்யூஷன், பியூட்டி இண்டஸ்ட்ரி பூம், சஸ்டெய்னபிள் டெக்ஸ்டைல்ஸ், எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரீலான்சிங் அண்ட் டிஜிட்டல் சர்விசஸ், ஆன்லைன் டீச்சிங் அண்ட் கோர்சஸ், கான்டென்ட் கிரியேஷன், ரீசெல்லிங் பிசினஸ், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்டிங், சர்விஸ் பேஸ்ட் சைட் ஹசல்ஸ். இந்த மாரி அது 10 சைட் ஹசல்ஸ குடுத்துருச்சு. ஸோ அண்ட் தென் அதுக்கான கன்க்ளூஷனும் குடுத்துருக்கு அண்ட் அவுட்ரோவும் குடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சு ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த மாரி தான் எனக்கு தேவை. ஸோ இந்தந்த லைக் 10 சைட் ஹசல்ஸ்ல எனக்கு இப்போ 5 தெரியும். மிச்ச 5 நீ குடு அப்டின்னா கூட நீங்க அதுக்கேத்த மாரி ஆல்டரேட் பண்ணி லைக் வொர்க் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ லைக் ரிவைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கிரிப்ட்ட. ஸோ ஆக்ஷனபிள் சஜஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கீழயே குடுத்துருக்கு. ஸோ ஹூக் டூ லாங் அண்ட் ஆட் பவர் கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாரி அது ஆக்ஷனபிள் சஜஷன்னு சொல்லிட்டு அது சைட்லேருந்தே சஜெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இங்க பெர்சன்டேஜ் ஸ்கிரிப்ட் குவாலிட்டியோட மெட்ரிக்ஸ்லாம் இங்க காட்டும். பேசிங், ஸ்ட்ரக்சர், சிடிஆர் பொட்டன்ஷியல்ஸ் அந்த மாரி காட்டும். ஸோ அந்த இதுவுமே நீங்க பார்த்துக்கோங்க. 6 ஹூக் வித் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இங்க அதுவே சஜெஸ்ட் பண்ணுது. ஸோ அத குடுக்குறேன். ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா அது ரீரைட் பண்ணோம் ஹூக்க. பார்ப்போம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அதோட அவுட்லைன்.
ஸ்கிரிப்டோட அவுட்லைன் காட்டும். ஸோ ஃபைல் செட்டப், ஃபைல் நேம் அதுவே குடுத்துருச்சு. தம்ப்நெயில் ஃபைல் நேம் அதுவும் குடுத்துருச்சு. அண்ட் ஸ்பான்சர்ட் டெலிவரபிள்ஸ். ஸோ சப்போஸ் இது வந்துட்டு ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ அப்படின்னா, அதோட டெலிவரபிள்ஸோட டீல்ஸ் நீங்க குடுக்கலாம். அண்ட் தென் 5 வைரல் டைட்டில் ஐடியாஸ். ஸோ யூடியூப்க்கு தேவையான டைட்டில் ஐடியாஸுமே அதுவே குடுத்துரும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வேணும்னா நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டா. 3 யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் முதற்கொண்டு அதுவே வந்துட்டு ஜெனரேட் பண்ணிடுது. அண்ட் டாஸ்க் அதுக்கப்புறம் டாக்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸா இருக்கட்டும். அண்ட் 3 தம்ப்நெயில் கான்செப்ட்ஸுமே அதுவே குடுத்துருக்கு. எந்த மாதிரி தம்ப்நெயில் டெக்ஸ்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே குடுத்துருக்கு. ஸோ நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு கைஸ். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகே. ஸோ இங்க குடுத்துருக்கு பாருங்க. ரீரைட் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வேணும்னா இந்த ஹூக்குமே நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க அக்செப்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, மேல வந்துட்டு மாறிடும். மாறிடுச்சு மேல. ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க மெட்ரிக்ஸுமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. நீங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, ChatGPTல ஜெனரேட் பண்றத விட இது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் தருது அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு ஆ யூ நோ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நெறைய பேர் வந்துட்டு நெறைய விதமா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவீங்க. ஸோ நீங்க உங்களோட யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கா இருக்கட்டும், நீங்க எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க? ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ இந்த வீடியோ கீழ அ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தாட்ஸ் அபவுட் திஸ் வெப்சைட் அதையுமே வந்துட்டு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த ஒரு வெப்சைட்ட பத்தி உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஸோ இதே மாரி வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். ஸோ டாடா பாய் பாய். ஹேப்பி லேர்னிங்.